வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே மிரட்டலானதுங்க. இந்திய அரசாங்கத்துல எத்தனையோ துறைகள் இருக்கு, ஆனா ஒரு அமைப்பு மட்டும் எல்லா அமைச்சரகத்துக்கும் எல்லா மினிஸ்ட்ரிஸுக்கும் ஒரு சீக்ரெட் அட்வைசரா இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதுதான் சார் இந்திய விலங்கியல் ஆய்வு மையம், அதாவது ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. பொதுவா நாம என்ன நினைப்போம், ஜெட்டஸை அப்படின்னா ஏதோ காட்டுக்குள்ளார போய் விலங்குகளை படம் எடுப்பாங்க, இல்லைன்னா புதுசா ஒரு பூச்சியை கண்டுபிடிச்சு பேர் வைப்பாங்கன்னு தானே நினைப்போம். ஆனா அது உண்மை இல்லைங்க. நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல ஆரம்பிச்சு நீங்க குடிக்கிற தண்ணி, உங்க ஊர்ல இருக்கிற அணைகள், ஏன் உங்களோட பாதுகாப்பு வரைக்கும் இவங்களோட கைவரிசை இருக்குங்க. இந்த வீடியோல ஜெட்டஸை எப்படி ஒரு சாதாரண ஆராய்ச்சி மையத்தில இருந்து இந்திய அரசாங்கத்தோட தவிர்க்க முடியாத ஒரு அதிகார மையமா மாறிச்சுன்னு பார்க்க போலாம் வாங்க. வைரஸ் கிருமிகளை தடுத்ததுல இருந்து சர்வதேச கடத்தல்காரர்களை பிடிச்சது வரைக்கும் ஜெட்டஸை செஞ்ச அதிரடி வேலைகளை பார்க்கணும்னா இந்த வீடியோ முழுசா பாருங்க நண்பர்களே. முதல்ல நம்ம பார்க்க போறது இவங்களோட மெடிக்கல் அவதாரம். ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கும் மருத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா? சம்பந்தம் இருக்கு நண்பர்களே. முதல் உலக போர் முடிஞ்ச சமயம் வெளிநாட்டுல போர் செஞ்ச நம்ம இந்திய வீரர்கள் இந்தியாவுக்கு திரும்பும் போது சிஸ்டோசோமியாசிஸ் அப்படிங்கிற ஒரு கொடிய நோய கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்னு பயம் வந்துச்சு. அப்போ அரசாங்கம் கூப்பிட்டது ஜூலாஜிக்கல் சர்வே இந்தியாவை தாங்க. நன்னீர் நத்தைகளை ஆராய்ச்சி செஞ்சு அந்த நோய் பரவாம தடுத்தது யாருன்னு நினைக்கிறீங்க? ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான். அது மட்டும் இல்ல சார், நம்ம ஊர்ல ஒரு காலத்துல மலேரியா பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அப்போ மலேரியா கொசுக்களை கட்டுப்படுத்த எந்த மீன் உதவும் அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சதும் இந்த ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் சார். பீகார்ல காலா அசார் அப்படிங்கிற ஒரு பெரிய நோய் பரவுனப்போ அதுக்கு எந்த பூச்சி காரணமா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சதும் ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் சார். இதெல்லாம் கேட்கும்போது இவங்க ஏதோ மெடிக்கல் டிடெக்டிவ் மாதிரி தெரியுது இல்ல? அடுத்ததா நம்ம சோத்துக்கு கை கொடுத்த விவசாயத்துறை, இந்த விவசாய ஆராய்ச்சி கவுன்சில்ல ஐசிஏஆர் கூட சேர்ந்துக்கிட்டு பயிர்களை தாக்குற வெட்டுக்கிளிகள், கரையான், அப்புறம் நெமட்டோட் எல்லாத்தையும் பத்தி இவங்க பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணாங்க சார். குறிப்பா நம்ம மண்ணோட ஆரோக்கியத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு இவங்க மண்ணில் இருக்கிற குட்டி குட்டி பூச்சிகளை வச்சு ஒரு கணக்கு சொல்றாங்க. பூச்சிகள் சரியா இருந்தா தான் நம்ம மண்ணுக்கு செழிப்பா இருக்கும்னு அர்த்தம். இப்படி விவசாயத்துறைக்கும் இவங்க ரொம்ப உதவியா இருந்திருக்காங்க. அடுத்தபடியா இப்போ ஒரு பெரிய அணை கட்டணம்னு வச்சுப்போம். உடனே அரசாங்கம் ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கிட்ட தான் முதல்ல கேட்கும். ஏன்னா ஒரு அணை கட்டுறதுல அந்த பகுதியில் இருக்கிற உயிரினங்களுக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் கணக்கு போடணுங்க. அதுதான் சுற்றுச்சூழல் பாதிப்பு மதிப்பீடு, என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி நாகார்ஜுனா சாகர் அணை, இடுக்கி திட்டம், தாமோதர் பள்ளத்தாக்கு கழகம் இதெல்லாம் கட்டும்போது அங்க இருக்கிற விலங்குகள் பறவைகளோட நிலைமை என்ன ஆகும்னு ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஒரு அணை கட்டுறதுக்கு முன்னாடியும் கட்டினதுக்கு அப்புறமும்
அங்க இருக்கிற உயிரினங்கள் எப்படி மாறுதுன்னு இவங்க தொடர்ந்து கண்காணிக்கிறாங்க. இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறது, ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா நிதி அமைச்சகத்தோட சேர்ந்து ஒரு கேட் கீப்பர் மாதிரி வேலை பார்க்கறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? வெளிநாட்டு விலங்குகளையோ இல்ல அதுல இருந்து செஞ்ச பொருட்களையோ கடத்தினா அதை உடனே கண்டுபிடிச்சு அரசாங்கத்துக்கு தகவல் கொடுப்பாங்க. குறிப்பா பேங்கோலின் கடத்தலை தடுக்க இவங்க ஒரு முக்கியமான ஒரு முறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட பேங்கோலினை எப்படி கட்டுப்படுத்துற பொருட்கள், அதுக்கப்புறம் பேங்கோலின் எந்த இடத்தை சேர்ந்தது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க. வைல்ட் லைஃப் ஃபாரன்சிக்ஸ் மூலமா போலீஸுக்கு இவங்க பெரிய அளவுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான். ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வெறும் இந்தியாவோட மட்டும் நிக்கலங்க, உலக அளவிலையும் பெரிய லெவல்ல இருக்காங்க. சர்வதேச ஒப்பந்தங்களான சைட்டிஸ், அதுக்கப்புறம் உயிரியல் பன்முகத்தன்மை சிபிடி, இந்த மாதிரி நிறைய நம்ம நாட்டுக்கு தேவையான முக்கியமான டேட்டாவை ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் சார் அரசாங்கத்துக்கு கொடுக்குது. அதுக்கப்புறம் அறிவியல், அதுக்கப்புறம் தொழில்துறை, சிஎஸ்ஆர் கூட, அதாவது சிஎஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்கு, அது கூட சேர்ந்துட்டு காலநிலை மாற்றம் நம்ம விலங்குகளை எப்படி பாதிக்குதுன்னு இவங்க ஆராய்ச்சி பண்றாங்க. இதனாலதான் ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை இந்திய அரசாங்கத்தோட விலங்கியல் ஆலோசகர், ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அட்வைசர் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க. கடைசியா பார்த்தா ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாங்கிறது ஏதோ சில விஞ்ஞானிகள் உட்கார்ந்துகிட்டு ஆராய்ச்சி பண்ற இடம் மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. அது நம்ம தேசத்தோட முன்னேற்றத்துக்கான பின்னணி பிணைஞ்சு இருக்கிற ஒரு அமைப்புங்க. சுகாதாரம், விவசாயம், அப்புறம் பொருளாதாரம்னு எல்லா துறையிலையும் அவங்களோட பங்கு இருக்கு. அரசாங்கத்தோட அத்தனை அமைச்சகங்களும் இவங்க ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஒரு தொழில்நுட்ப பாலமா செயல்படுறாங்க. பர்பஸ் ஓரியன்ட் ரிசர்ச் அப்படின்னா என்ன தெரியுங்களா? என்ன தேவைப்படுது நாட்டுக்கு, அதை பத்தி ஆராய்ச்சி பண்றது ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மட்டும்தான். நாட்டுக்கு தேவையான ஆராய்ச்சிகளை செய்யறது மூலமா ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா நம்ம நாட்டோட இயற்கை வளங்களை பாதுகாத்துக்கிட்டே இருக்குங்க. அடுத்த தடவை நீங்க ஒரு அணைக்கோ இல்ல ஒரு அருங்காட்சியகத்துக்கோ போகும்போது அங்க ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட உழைப்பு எவ்வளவு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு வச்சுங்க, ஒரு லைக் போடுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்தியாவோட இது போல பல ஆச்சரியமான அமைப்புகளை பத்தி தெரிஞ்சுக்க இந்த கிரேடில் டு கிரிமேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி நண்பர்களே, வணக்கம்.